மார்னிங் எழுந்து பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? பிரஷிங். ஏன் நம்ம தினமும் பிரஷ் பண்ணணும்? அது ட்வைஸ் டே ஏன் பிரஷ் பண்ணணும்? அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம மவுத்ல லாக்டோபெசிலி மாதிரி குட் பாக்டீரியாஸும் இருக்கு, மியூட்டன்ஸ் மாதிரி பேட் பாக்டீரியாஸும் இருக்கு. இந்த குட் பாக்டீரியாஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பை பர்த் நம்ம மவுத்ல இருக்கும். ஸோ அது நம்ம டீத்தை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம ப்ராப்பரான டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே இந்த பேட் பாக்டீரியாஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்னால நம்ம உடம்புக்குள்ள வரும். ஸோ பேசிக்கா இந்த பேட் பாக்டீரியாஸ் கிட்ட இருந்து நம்ம டூத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் டூத் பேஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றோம். பேசிக்கா நம்ம டீத்ங்கிறது பாத்தீங்கன்னா எனாமல்ங்கிற ஒரு லேயர்னால மேடப் ஆயிருக்கும். ஸோ இந்த எனாமல்ங்கிறது கால்சியம் பிளஸ் பாஸ்பேட்னால ஆனது. ஸோ இப்போ இதுக்கு பேரு ஹைட்ராக்சி அப்படைட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேட் பாக்டீரியா இந்த எனாமலை ரொம்ப ஈஸியா ரப்சர் பண்ணிட்டு கேவிட்டிஸை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் டூத் பேஸ்ட்ங்கிற ஒன்று யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டூத் பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃப்ளூரைட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூரைட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேட் பாக்டீரியாஸ் அதாவது ஆசிட்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நம்ம டூத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கால்சியம் பிளஸ் பாஸ்பேட் பிளஸ் ஃப்ளூரைடு சேர்ந்து ஃப்ளூரோ அப்படைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட டூத் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பேஸ்ட் வாங்கும்போது அதில் ஃப்ளூரின் கண்டென்ட் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ.